நம்மளோட வெல்த் க்ரோ ஆகணும், டேக்ஸ் ரொம்ப குறைவாக பே பண்ணணும். கவர்மெண்ட் இந்த 8 இன்கமுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேபி ஸ்டாக் அப்டேட்ஸ், மார்க்கெட் நியூஸ் இதை லைவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வர புதன்கிழமை ஆன்லைன் வெபினாருக்கான ட்ரைனிங் செஷன், அல்கோ ட்ரேடிங்க்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது. புதன்கிழமை ஈவினிங் 5 to 6. இந்த செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மொத்தம் 8 இன்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப டீட்டெயிலாக நான் அப்டேட் பண்ணல. பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கமுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னா, இந்தியாவோட பேக் போன் அக்ரிகல்ச்சர். ரெண்டாவது, அக்ரிகல்ச்சரில் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது. ஸோ மழை வரும்பொழுது அது விளைச்சல் அதிகமாக இருக்கும், மழை இல்லாத போது இன்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இது ஒரு பெர்மனண்ட் இல்லை ஃபிக்ஸட் இன்கம் இல்லாத ஒரு இது. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவைக்கான ஒரு வருமானம். அது ஃபார்மில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தான் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன இன்கம் வரும் அப்படின்னா, விவசாயத்தின் மூலயமா நேரடியாக வரக்கூடிய வருமானம் ஒன்று. ரெண்டாவது, அக்ரிகல்ச்சரல் லேண்டை நீங்கள் ரெண்டுக்கு கொடுக்குறீங்கன்னா அது ஒரு வருமானம். மூணாவது, அந்த அக்ரிகல்ச்சரல் பில்டிங்கை நீங்கள் ரெண்டுக்கு கொடுக்குறீங்க, அது மூலயமா உங்களுக்கு இன்கம் வந்தாலும் அது அக்ரிகல்ச்சரல் இன்கமாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போது இதில் எவ்வளோ வருமானம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீனா 100%. நீங்கள் எவ்வளோ லட்சம் வருமானம் வந்தாலும் இதுக்கு டேக்ஸ் கிடையாது. சப்போஸ் நான் ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு இந்த வருஷம், 10 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேக்ஸ் இல்லாமல் நம்ம அதை பெனிஃபிட் அடைய முடியும். அடுத்தது, இதில் நம்ம ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் கூட சொல்லலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸில் இருந்து நமக்கு வரக்கூடிய கிஃப்ட்டு ரொம்ப வேல்யூபிள் கிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிலேட்டிவ் அப்படின்றதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. பேரண்ட், ஸ்பவுஸ், சிப்ளிங்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், இவங்க மூலயமாக உங்களுக்கு ஃபண்டு வருது. சப்போஸ் என்னோடய ஃபாதர் ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா 0 டேக்ஸ். ஸோ அது அந்த இன்கம்க்கு டேக்ஸ் கிடையாது. இது இன்கேஸ் என்னோடய ரிலேட்டிவ் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை நான் ரிலேட்டிவ் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் இருக்குது. இபிஎஃப் வித்ட்ரால், நார்மலாக இந்த இபிஎஃப் இது இந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் மேபி அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலும் 5 வருஷம் கண்டினியூஸாக அதே கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப் வித்ட்ரால் டேக்ஸ் ஃப்ரீ. இல்லைனா ரெண்டாவது, ரிட்டையர் ஆகும்போது இந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது டேக்ஸ் ஃப்ரீ. மூணாவது, ஒரு வேலிட் ரீசனுக்காக நீங்கள் ஜாப் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. சப்போஸ் இதில் நான் பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே தான், இப்போ தான் நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. ஸோ என்னோடய இபிஎஃப் நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா டேக்ஸு அதோட டிடிஎஸ் ரெண்டுமே அப்ளை ஆகும். பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது 80Cயில் வரக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் வருமானத்துக்கான ஒரு அடிப்படை. 80Cயில் வருது. ரெண்டாவது, இதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ, மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. இது ஒரு EEE அப்படின்னு சொல்லலாம், எக்ஸம்ட். ஸோ இப்போது ஒரு 1.5 லட்ச ரூபா நான் வருஷத்துக்கு போடுறேன், 15 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்டையர் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ இல்லாமல் நம்ம அதை எடுத்துக்க முடியும். சுகன்யா சம்ரிதி யோஜனா, பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிக் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீம் மூலயமா கிடைக்கும். இதுக்கும் 80C மூலயமா தான் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் மெச்சூரிட்டி, இது ரெண்டுமே டேக்ஸ் ஃப்ரீ.
இது வந்து ரொம்ப முக்கியமானது, எஜுகேஷன் மேரேஜுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதாவது குழந்தை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா, நீங்கள் குழந்தையில் இருக்கும்போது த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாவோ இல்லை ஸ்பெசிஃபைட் பேங்க் மூலியமாவோ இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா SSY இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஆப் பண்ணிக்க முடியும். இது மூலயமா வருஷம் நீங்கள் மினிமம் அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் கேப் இருக்குது, அந்த கேப் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் டெபாசிட் பண்ணிட்டு வரணும். அந்த பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸு. ஸ்காலர்ஷிப்ஸ் 6வது டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். இதுக்கு வந்து அப்பர் லிமிட் எதுவுமே இல்லை. இதில் இந்தியாவில் நீங்கள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும், வெளிநாட்டில் நீங்கள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் இதில் டேக்ஸ் ஃப்ரீ. சப்போஸ் நான் ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. இல்லை இன்னொன்று என்னென்னா, இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதில் வந்து வேறு எக்ஸம்ஷன் இல்லை வேறு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதில் கொடுத்துருக்கிற விஷயம். 7வது கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டின்றது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதே ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்ன்னு வரும்போது எக்ஸம்ஷன் இருக்குது. இதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் லிமிட் 20 lakhs வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் எனக்கு வந்து 18 லட்ச ரூபா கிராஜுவிட்டி அப்படின்னா 100% டேக்ஸ் ஃப்ரீ. சப்போஸ் 25 லட்ச ரூபா கிராஜுவிட்டி அப்படின்னா அதில் 20 lakhs வரைக்கும் லிமிட் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் 5 lakhsக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 8th லாஸ்ட், இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் வில். சப்போஸ் என்னோடய பேரண்ட்ஸ் சைடில் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் மூலயமா எனக்கு வரக்கூடிய சொத்து, கேஷு, கோல்டு, அதே போல் ஷேர்ஸு அவங்க மூலயமா எனக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து என்னென்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும். இன்கேஸ் இது ஷேர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் கெயின் ஷேர்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலயமா இந்த டீட்டெயில்ஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. இதில் எந்த ஒரு அசட்டையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், எஜுகேஷன் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கவனிக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ விஷயத்தை பார்த்தோம், டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் என்ன இருக்குது, அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த இன்கம் உங்களோட பேங்க்குக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். இன்கேஸ் எனக்கு விவசாயம் மூலயமா வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரு ஃபார்மர் அப்படின்ற ஐடென்டிட்டி எனக்கு இருக்கணும். ஸோ ஃபார்மிங் மூலயமா தான் அந்த இன்கம் வருது. ஸோ அப்போ என்னென்னா அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லா இன்கமுக்கும் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ அப்போது டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை நம்ம கிளைம் பண்ண முடியுமா, டேக்ஸ் ஃப்ரீ அனுபவிக்க முடியுமானா கண்டிப்பாக இதில் நிறைய சிக்கல்கள் வரவும் சான்சஸ் இருக்குது. அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த டேக்ஸ் ரிலேட்டட் கொரீஸு, மேபி உங்களுக்கு இதை பற்றின மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.